ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்ன அப்படின்னா, எப்போதுமே நம்மகிட்ட எது இருந்தாலும் எப்படி இருக்கணும்னா நிறைவாக இருக்கணும். 4 பேர் பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் நிறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு தான். நம்ம இந்த பஞ்சபூத கதைகள்லாம் நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா சில நேரம் வழி தெரியாமல் தவறி போய் விடுகிற ஒரு அனுபவங்கள் நமக்கு. ஒருத்தன் காட்டுக்குள்ளே போனான். அப்போ ஒரு வேதாளம் கேட்டுச்சு, உனக்கு தங்க பொற்காசு நிறைந்த குடம் வேணுமான்னு கேட்டால், ஆமாண்ணா 7 நீ போ வீட்டில் இருக்குன்னு சொன்னார். வீட்டில் வந்து பார்த்தா 7 தங்க காசுகள் நிரம்பிய குடங்கள் இருந்தது, பொற்குடங்கள் இருந்தது. ரொம்ப சந்தோஷம். அவன் எங்கே வேலை பார்த்தோம்னா ராஜாவுடைய அரண்மனையில் வேலை பார்க்குறான். நாளாக என்ன அப்படின்னா அவன் மெலிந்து கொண்டே போகிறான். இப்போ உள்ள ராஜாக்கள் இல்லை, அப்போ உள்ள ராஜாக்கள் வந்து ஒவ்வொருவருமே என்ன செய்வாங்க, விசாரிப்பாங்க அவங்க எப்படி இருக்கிறாங்க. இவன் மெலிந்து கொண்டே இருக்கிறான். ராஜா கேட்டார், என்னப்பா நீ மெலிஞ்சிக்கிட்டே போறிய என்ன அப்படின்னா, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. அப்போ ராஜாவே திரும்ப தன் வேலைக்காரனை பார்த்து கேட்டார், அந்த பொற்கூடம் அவன் வீட்டில் இருக்கா அப்படின்ட்டு. எப்படி ராஜாவே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, முதல்ல அது வேண்டாம்னு சொல்லு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். தன்னுடைய வாழ்க்கை இது என்ன ஒரு கதை அப்படின்னா, தேவையில்லாத ஒன்றை வைத்துக்கொண்டு அதை நிறைவுபடுத்த மனிதன் என்ன செய்யறான், விரும்புகிறான். அதில் அவனுக்கு ஒரு சந்தோஷம். நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே நிறைவாக்குவதில் அவர் வல்லவர், அதில் மாற்றமே கிடையாது. நீங்களும் நானும் தேவையில்லாததை நிரப்பிட்டு இருக்கோம். அந்த வேலைக்காரர் செய்த மாதிரி இது. இப்போ 7 அந்த பொற்குடங்கள் அவனுக்கு தேவையா அப்படின்னா தேவை கிடையாது. அவன் என்ன நினச்சான் அப்படின்னா, ஒரே ஒரு குடத்தில் மட்டும் அந்த பொற்காசு குறையாச்சு. அப்போ அதில் சம்பாத்தியம் பண்ணி அதை ஃபுல்லாக போட்டாச்சுன்னா 7 ஃபுல்லாக இருக்கும்ல, நிறைவாக இருக்கும்ல. அப்படி தான் ஆண்டவரை தேடுவதை விட்டுட்டு உலக வாழ்க்கையில் தேவையில்லாத ஒரு வாழ்க்கையில் கிடந்து தேவையில்லாதவைகளுக்காக நேரத்தையும் பொருளையும் பிரயாசத்தையும் செலவழித்து மனிதன் எல்லா விதத்திலும் குறைவுள்ளவனாய் போய்விடுகிறான். அவ நிறைவாக்குவதற்கு ஆண்டவர்கிட்ட இருந்தாலே போதும். அதை தான் சங்கீதக்காரர்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பார்த்தீங்களா, நிறைவு மட்டும் நிரம்பி வழிகிறது. அதை யோவான் எப்படி எழுதுகிறாரு, அவர் கூடயே இருந்து வாழ்ந்த மனிதன். 1 யோவான் 4ஆம் வசனத்தை வாசிக்கப்போம். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். நிறைவாக உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும். எப்போ அப்படியே நிறைவாக்குகிற இடத்தில் இருக்கணும். நாம் தேவையில்லாமல் போட்டு முயற்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நிறைவாக்குகிற ஆண்டவரிடத்தில் நாம் இருந்தால் போதும். பவுல் எழுதினார் இல்லையா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் 4 தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கிறிஸ்து இயேசுவுக்குள் தமது மகிமையினாலே நிறைவாக்குவார். அப்படிங்க, நம்முடைய குறைவை எல்லாம் நிறைவாக்குகிறவர் தான் நம்ம ஆண்டவர். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து சங்கம் 34:10 பட்டினியாருக்கு கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது, எல்லாத்தையும் நிறைவாக்கிறார். ஆண்டவரை தேடுங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வீடு நிறைவாக இருக்கும், குடும்பம் சந்தோஷம் நிறைவாக இருக்கும், மகிழ்ச்சி நிறைவாக இருக்கும், சமாதானம் நிறைவாக இருக்கும், தெய்வ பிரசன்னம் நிறைவாக இருக்கும். அதே போல் ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. எப்போதுமே தேவன் நினைச்சார். அதான் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போதே சொன்னார். யோவான் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோவான் 16:24 பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்கிட்ட ஒன்றும் கேட்கல, இதுவரைக்கும் நீங்கள் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி. பார்த்தீங்களா, சந்தோஷம் நிறைவா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் வேண்டிய எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவர் ஏதோ ஒன்றை தந்து நம்மை விட்டு நிறைவாய் தந்து உங்களை பிள்ளைகளையும் நிறைவுள்ளவர்களாய் மாற்றுவார். காட் பிளஸ் யூ.